இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம். இப்படி ஒரு படத்தை எடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறது எவ்வளவு கடினமான ஒரு வேலைன்னு எனக்கு தெரியும். இங்க இவ்வளவு பேர் கூடியிருக்கிறது மீராவுக்காக. நண்பா, காத்திருந்த காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவங்களுக்கு கொடுக்கும், இறைவன் ஆசீர்வாதத்தில். ஏன்னா மீராவோட முதல் படத்துல இருந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு படைப்புலையும் ஏதோ ஒன்று நடந்துடும், ஏதோ ஒரு மேஜிக் நடந்துடும், நண்பன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த படத்தில் அந்த ஆசை நிறைவேறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இறைவனுக்கு நன்றி. ஒரு உணர்வு பூர்வமான ஒரு படைப்பை பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா படம் நான் பார்க்கல, 2-3 முறை கூப்பிட்டாங்க, நான் இங்கே இல்லை. இந்த ட்ரெய்லர்ஸ் பார்த்ததில், அந்த சாங் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அன்பை போதிக்கக்கூடிய ஒரு படைப்பாக தெரியுது. மீரா கதிரவன் இயக்குனர், சாம் சிஎஸ் இசை, படத்தோட பேர் ஹபீபி. சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய தேசிய ஒருமைப்பாடு படைப்பிலே இருக்கு. இப்போ இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் தம்பி சாம் சிஎஸோட இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ஒரு வேலைக்காரனை பார்க்கவே முடியாது. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு என் முன்னாடியே இசையமைத்த ஒரு இயக்குனர். தம்பி வாழ்க, இன்னும் நிறைய நிறைய கதவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் ஐயா எட்டுப்பட்டி ராசா, அப்போல்லாம் கேசட்டில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க காட்சிகளை. கஸ்தூரி பாண்டியன் உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பார். அப்புறம் நம்ம கண்ணனும் இருப்பான். உங்களுடைய உச்சரிப்பை கேட்டு கேட்டு வியந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இரவு மட்டும்தான் வருவேன் அலுவலகத்தில். உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு 3 மாதம் தங்கியிருந்தேன் நான். ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் சொல்கிற அந்த காட்சிகளை கேட்டு 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 அப்போ தான் சொல்லுவான் பாண்டியன், இந்த மாதிரி 100 கேசட் இருக்கு எங்கள் டேரக்டர்கிட்ட, அத்தனை கதை வச்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். அந்த ஏற்ற இறக்கங்கள், நீங்கள் கோவமாக பேசுகிறது, காதலோடு பேசுகிறது, அன்போடு பேசுகிறது, இது எல்லாத்தையுமே கேட்டு 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 இவருக்குள்ள இவ்வளோ ஆழமான ஒரு நடிகன் இருக்கானே நான் வியந்திருக்கேன். அதை இப்போ பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களை பார்த்தோன்னே தான் ஞாபகத்துக்கு, இந்த ஆஃபீஸ் பாய் கோபின்னு ஒரு பையன், ஆத்தா வந்து காசு கொடுக்கும், அவன் சாப்பாடு வாங்கிட்டு வருவான். சாப்பாடும் கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா கையிலையும் கொடுப்பான். போனேன் இப்போ ட்ரை பண்ணு, இங்கேயும் சுற்றி சுற்றி வராத, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு இங்கெல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவான். அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. காலம் ரொம்ப நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப பக்கத்துலேயே தான் இருந்திருக்கோம். உங்களுக்குள்ள இருந்த அந்த நடிகன் ரொம்ப ஆழமாக இந்த திரைப்படத்தில் வெளியே வந்திருக்கான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் தொடும். அதற்கு இறைவன் அருள் புரியட்டும். வாழ்வோம், வெல்வோம்.